செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் காஞ்சிபுரம் தொகுதி பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசனை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஒரு பக்கம் திமுக, அடுத்த பக்கம் அண்ணா திமுக. அண்ணா திமுகவுக்கு தயவு செய்து வாக்களிச்சுட்டு போறீங்க. உங்க ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அண்ணா திமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் இல்ல, தேசிய கட்சியும் இல்ல. அண்ணா திமுக தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியும் இல்ல, மத்தியில் ஆளுங்கட்சியும் இல்ல. அவங்க வெற்றி பெற்று என்ன பண்ண போறாங்க? யார்கிட்ட போய் கேட்க போறாங்க? என்ன நோட்டு கேட்க போறாங்க? என்ன நோட்டு கேட்க போறாங்க? ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் சிந்தியுங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்ம பார்த்து சொல்ற, நாம என்னமோ துரோகம் பண்ணிட்டோமா? என்ன துரோகம் பண்ணோம்? நாங்க 10% கொடுத்தோம், அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க. அதாவது உங்க கூட கூட்டணி சேர்ந்தா நாங்க தியாகிகள், உங்க கூட கூட்டணி சேரல நாங்க துரோகிகளா? எத்தனை முறையா உங்களை நாங்க உங்களுக்கு உயிர் கொடுத்தோம்? அதிமுக எத்தனை முறை நாங்க உங்களுக்கு உயிர் கொடுத்தோம்? உங்களுக்கு எல்லாம் தெரியும். 96ல 1996 தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நம்ம எத்தனை வெற்றி பெற்றோம்? தனியார் நின்று போட்டிட்டு 4. அதிமுக எவ்வளவு வெற்றி பெற்றது? 2. அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையார் சிறைக்கு போனாங்க ஊழல் குற்றச்சாட்டுக்காக. அப்ப என்ன நம்ம சொன்னோம்? நீங்க என்ன சொன்னீங்க? ஜெயலலிதா அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, அதிமுக முடிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்க. ஆனால் 2 ஆண்டு காலத்தில் அன்று சூழலால் நாம் அதிமுகவுடன் கூட்டணி முதல் வைத்தோம். நாம தான் முதல்ல போய் அந்த கூட்டணி 30 இடங்கள் வெற்றி பெறுகிறது, 40ல வெற்றி பெறுகிறது. நம்ம தான் அன்னைக்கு உயிர் கொடுத்தோம். நம்ம இல்லைன்னா அன்னைக்கு அதிமுக முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு 2001 சட்டமன்ற தேர்தல். அப்ப என்ன சொன்னாங்க மக்கள்? இனி ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக ஆக முடியாது, அவ்வளவு மோசமான குற்றச்சாட்டு எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம 2001லயும் நம்ம முதல் போன வாசல்ல காத்துனாங்க. நம்ம ஐயாவுக்கு பொக்கே வச்சு காத்துனாங்க, வாங்க வாங்க. நம்ம கூட்டணி போன பிறகுதான் மூப்பனார் அவர்களும் காங்கிரஸ் அவர்களும் கூட்டணி வந்தார்கள், முதலமைச்சரானார்கள் ஜெயலலிதா அவர்கள். 2வது முறையாக அதிமுக நம்ம உயிர் கொடுக்கிறோம். 2009 மக்களவை தேர்தல் மீண்டும் நம்ம கூட்டணி சேர்றோம். நம்ம அதாவது அவங்க 12 ஜெயிக்கிறாங்க, நம்ம 0, 1 கூட ஜெயிக்க முடியல. நம்ம ஓட்டு எல்லாம் அவங்களுக்கு போச்சு, அவங்க ஓட்டு நமக்கு வரல. எல்லாத்துக்கும் மேல நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களே, 2019ல நாங்க இல்லைன்னா நீங்க முதலமைச்சராக தொடர்ந்து இருக்க முடியுமா? நாங்க உங்க கூட கூட்டணி வரலன்னா 2 ஆண்டு அன்னைக்கு 2019லயே உங்க ஆட்சி போயிருக்கோம், கலைச்சிருப்பாங்க, முடிச்சிருப்பாங்க. நாங்க உங்க கூட வரோம், கூட்டணி வந்ததான தானே 2 வருஷமா கூடுதலாக நீங்க முதலமைச்சராக இருந்தீர்கள். அந்த 2 ஆண்டு காலத்தில் நாங்கள் 10 அம்ச கோரிக்கை வைத்தோமே. அந்த 10 அம்ச கோரிக்கையில முக்கியமான கோரிக்கை என்ன? வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு, ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும். 2 ஆண்டு காலம் அந்த கோரிக்கை வைத்தோம். ஏன் இந்த 2 ஆண்டு காலம் நீங்கள் நிறைவேற்றவில்லை? நான் உங்களை எத்தனை முறை வந்து சந்தித்தேன், ஐயா அவர்கள் எத்தனையோ முறை உங்களை சந்தித்தார். பார்க்கலாம் ஒரு முறையும் பார்க்கல. 2 வருஷமா ஒன்னும் செய்யல. கடந்த தேர்தலுக்கு 4 மாதத்திற்கு 5 மாதத்திற்கு முன்பு தொடர் போராட்டம் நடத்தணும். உங்களுக்கு தெரியும் எத்தனை 4 கட்ட 5 கட்ட போராட்டம் நடத்தணும். அப்பயும் ஒன்னும் செய்யல. தேர்தல் நெருங்கத்தான் அவருக்கு ஓஹோ இவங்க ஐயா சொல்லிட்டார், இந்த தேர்தல் நமக்கு என்ன இடஒதுக்கீடு வேணும், அவ்வளவுதான். இந்த தேர்தல் பெருசு கிடையாது, நமக்கு இடஒதுக்கீடு பெருசு. ஏன்னா 42 ஆண்டு காலம் உழைப்பு, 42 காலம் தியாகம், ஒரே நாள் 21 உயிர்களை தியாகம் செய்தது. 200க்கு மேற்பட்டவர் உயிர் நீத்தார்கள், தியாகிகள். லட்சக்கணக்கான மக்கள் சிறைக்கு சென்றார்கள். அதான் முக்கிய காரணம். இந்த காரணத்துக்காகத்தான் அவர்கிட்ட போயிட்டு சொன்னோம், இடஒதுக்கீடு கொடுங்க, நாங்க கூட்டணி வரோம். ஆனா அது வரைக்கும் கொடுக்கல. கடைசி நாள் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? எலெக்ஷன் கமிஷன் 4 மணிக்கு எலெக்ஷன் அறிவிக்குது. 4 மணிக்கு 12 மணிக்கு ஒரு சீட்டை கொடுக்கிறார். இவ்வளவு சீட்டு தான் நாங்க கொடுப்போம், இதுல நீங்க கையெழுத்து போட்டு ஏத்துக்கிட்டீங்கன்னா நாங்க 1 மணிக்கு சட்டம் கொண்டு வருவோம். நினைச்சு பாருங்க. இதெல்லாம் 4 மணிக்கு தேர்தல் அறிவிக்கிறாங்க, 12 மணிக்கு இவ்வளவு தொகுதி தான் நாங்க கொடுப்போம், கையெழுத்து போட்டா 1 மணிக்கு சட்டம் கொண்டு வருவோம். எவ்வளோ ஒரு மனசு. ஐயா என்ன பண்ணிட்டாரு? ஜி கே மணி அவர்கிட்ட கூப்பிட்டு, மணி வெத்து பேப்பர்ல நான் கையெழுத்து போறேன், எடுத்துன்னு போ,
சீட்டு வேணாம் ஒண்ணு வேணாம் நாங்க இடஒதுக்கீடு கொடுக்க சொல்லு நாங்க ஆதரவு கொடுத்துறோம். இதான் ஐயா, இப்படிதான் நமக்கு கிடைச்சது. இவர் இன்னும் தூக்கி கொடுக்கல சொல்றாரு, நாங்க அப்படியே பத்திரம் கொடுத்துட்டோம். இவர் தூக்கி கொடுக்கல. காஞ்சிபுரம் தொகுதி பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசனை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.